திரை இசையுலகின் கவி அவதார புருஷன், காப்பிய கவிஞன், கவியுலகின் மார்க்கண்டேயன், இந்த மாதிரி இன்னும் பல புகழாரங்களை சூட்டிக்கிட்டே போகலாம். தன்னுடைய எழுத்து மூலமா எப்பவுமே இளமையாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கிற நம்மளுடைய வாலிப கவிஞர் வாலியை பத்தி தான் இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோம். அப்படிப்பட்ட மக்கள் கவிஞன் வாலியை அப்பவே நம்முடைய ராஜ் டிவி ஒரு பிரம்மாண்டமான விழால சிறப்பிச்சிருக்கு. விழாவின் பெயர்தான் என்றென்றும் வாலி. திரையுலக பிரபலங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று வாலிப கவிஞன் வாலியை மனதார வாழ்த்தியுள்ளார்கள். திரை உலகமே திரள இந்த இடத்தில் நடத்தி கொண்டிருக்கிற இந்த பிரம்மாண்டமான விழாவில் நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருப்பதே நமக்கு ஒரு பெருமையான விஷயம். ஏனென்றால் ஒரு மக்கள் கவிஞனுக்கு நடக்கிற மாபெரும் பாராட்டு விழா இந்த விழா. 3 தலைமுறைகளை தன் மூச்சுக்காற்றால் வசந்தப்படுத்தி கொண்டிருக்கிற வாலிப கவிஞர், காப்பிய பெருந்தகை கவிஞர் வாலி ஐயா அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்துவதற்காக நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த ஆகஸ்ட் 13ஆம் தேதி சரித்திரத்தில் சந்தன பூக்களால் எழுதப்பட வேண்டிய ஒரு தினம். ஏன்னா ஒரு தொழிலதிபருக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா நடக்கும் சமுதாயத்தில். அதே மாதிரி சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விளையாட்டு வீரருக்கு பாராட்டு விழா நடக்கும். ஆனால் சமுதாயத்தை பற்றி எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு படைப்பாளனுக்கு, ஒரு எழுத்தாளனுக்கு, ஒரு கவிஞனுக்கு பாராட்டு விழா என்பது அருகி குறுகி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே அதை தூக்கி நிமிர்த்துகிற வகையில் நம்முடைய காப்பிய கவிஞருக்கு இங்கே பாராட்டு விழா என்பது ஒரு வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட ஒரு நாள் இன்றைய நாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா திரையுலகத்தில் பாடல் எழுத வந்தவங்க கிட்டத்தட்ட பேசும் படங்கள் ஆரம்பித்ததிலிருந்து திரைப்பட பாடல்கள் உருவாயிடுச்சு. அதில் 1-2 பாடல் எழுதினவங்க எண்ணிக்கையும் சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட பாடல் எழுத வந்தவர்களுடைய பாடலாசிரியர்களுடைய எண்ணிக்கை மட்டும் 340 தாண்டும் என்கிறது ஒரு குறிப்பு. இதில் ஒரு சிலர் சாகா வரம் மிக்க பாடல்கள் எழுதியிருக்காங்க, ஒரு சிலர் சில சரித்திர பதிவுகளை செய்திருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய விழா நாயகர் ஒரு சகாப்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதுதான் இந்த விழாவினுடைய அஸ்திவாரம். இது ஒரு தமிழ் விழா மட்டுமல்ல, தமிழ் வாழும் விழா என்று கூட சொல்லலாம். ஏன்னா எங்கேயெல்லாம் தமிழனுக்கு தலைப்பாகை கட்டப்படுகிறதோ அங்கேயெல்லாம் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று தானே அர்த்தம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். 40 ஆண்டுகளுக்கு மேலான கலை உலக பயணம், 10,000க்கும் மேற்பட்ட திரைப்பட பாடல்கள், 20க்கும் மேற்பட்ட இலக்கிய படைப்புகள், 1000ஐயும் தாண்டும் படங்கள், இதையெல்லாம் செய்தது ஒரே ஒரு மனிதர், கவி பெருந்தகை வாலி. அதாவது பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், செவாலிய சிவாஜி கணேசன் அவர்கள், இது ஒரு காலகட்டம். அதுக்கு அடுத்தபடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள், அது ஒரு காலகட்டம். அதுக்கு பிறகு இளைய தளபதி விஜய் அவர்கள், அஜித் அவர்கள் என்று ஒரு காலகட்டம். அதையும் தாண்டி இன்றைய இளைய நடிகர் சிம்பு, தனுஷ், பரத் போன்றவர்களுடைய காலகட்டம். இப்படி 4வது தலைமுறையும் நோக்கி எட்டு வைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்றைய விழா நாயகர். அதிலும் குறிப்பாக அவர்கிட்ட ஒரு பெரிய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 முதலமைச்சர்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், முன்னாள் முதல்வர் ஜானகி எம்ஜிஆர் அவர்கள், இந்நாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் என்று 4 முதலமைச்சர்கள் பணியாற்றிய படங்களில் பணியாற்றிய ஒரே பாடலாசிரியர் இந்திய அளவில் நம்முடைய விழா நாயகர் தான், கவி பெருந்தகை வாலி அவர்கள் தான் என்பது நமக்கெல்லாம் இரட்டிப்பு பெருமையான ஒரு விஷயம். காப்பிய கவிஞன் வாலிக்கு பல பெருமைகள் உண்டுங்க. அதில் முக்கியமான ஒரு பெருமை என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை ஆண்ட 4 முதலமைச்சர்களுக்குமே இவர் பாடல்கள் எழுதியிருக்கார். அதாவது ஜானகி எம்ஜிஆர் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் இவர் பாடல் எழுதி கொடுத்துருக்கார். இவங்க 4 பேருக்குமே பாடல் எழுதி கொடுத்த பெருமை இவரை சாரும். இப்படிப்பட்ட கவி பெருந்தகையை யாரெல்லாம் வாழ்த்தியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கேஆர் அவர்கள் செய்யாத வேலையே இல்லை என்று சொல்ல
திரைப்பட தயாரிப்பாளர், இயக்குனர், பல சங்கங்களிலே முன்னோடியாக இருந்து கொண்டிருப்பவர் KR அவர்கள் வாழ்த்துவார். முதலில் வாலியா அவர்களை நான் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இளையராஜா சாருடைய இசையமைப்பில் ஈரமான ரோஜா படத்துக்கு நான் டைரக்டராக ஃபஸ்ட்டு போனேன். அப்போ தான் அவங்களை சந்திக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துது. அப்போது ராஜா சார் வாலி சார் பேசும்போது அவர்களுடைய பேச்சிலேயே வந்து நல்லா தெரிஞ்சது எத்தனை டைரக்டர்கள் இவங்களை காப்பாற்றிருக்காங்கன்னு சொல்லி. அதாவது சிச்சுவேஷன் நம்ம சொல்கிறத விட அவங்களுடைய டிஸ்கஷன், அவங்கள இன்ட்ராக்ஷன் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து அந்த சிச்சுவேஷன் புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொல்கிறத விட அழகாக வந்து அவங்களுக்குள்ள அவருடைய இசைக்கு எப்படி இவர் வந்து பல்லவி சொல்லக்கூடும் சரணன்றதெல்லாம் உண்மையில் அங்கே பார்க்கும்போது பல டைரக்டர்களுக்கு வந்து உண்மையிலே சொல்லப்போனால் இளையராஜா சாரும் வாலி சாரும் காப்பாற்ற இருக்கிறார்கள்னு சொல்லலாம். ஆனால் அதையும் வெளியில் சொல்லிக்க மாட்டார். வாலி சார்கிட்ட ஒரு பெரிய பெருமை, இளையராஜா சாரை கன்வின்ஸ் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. அவர் சரியில்லைன்னு சொன்னால் கூட அந்த வார்த்தைகள் வந்து மியூசிக்கல் வேர்ட்ஸ் வந்து எப்படி வேணுமன்னாலும் அழகாக அதை எடுத்து சொல்லி அவர் என்ன வேணும்னு நினைக்கிறாரோ அதை எடுத்து சொல்லக்கூடிய அந்த ஒரு நாசுக்கான ஒரு டெக்னிக் வந்து வாலி சார்கிட்ட என்னால் பார்க்க முடிஞ்சது. அதுவும் வந்து அழகாக சொல்லுவார், ராஜா எல்லாம் நீயே எழுதிட்டு என்ன பணம் எதுக்கு நான் வாங்கினேன், நீயே வாங்கிட்டு அந்த படத்தை கூடன்னு சொல்லிட்டு அந்த ஓப்பனாக சொல்லக்கூடிய தைரியம் வந்து வாலி சாருக்கு மட்டும்தான் இருக்குது. அப்படி ஒரு நல்ல மனிதர். சங்கீதம் மட்டும் இல்லாமல் அவருக்கு இங்கீதமும் தெரியுன்றதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. எப்படி கலைத்துறையில் நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல 2 ஹீரோஸ் இருந்தாங்களோ, கவியரசு கண்ணதாசனும் கவிஞர் வாலி அவர்களும் 2 ஹீரோஸ்ன்னு சொல்லி ஒப்பிடலாம். அதில் யார் எம்ஜிஆர் யார் சிவாஜின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியில் பேச வாய்ப்பு கொடுத்ததுக்காக அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இது இளைஞர்களின் காலம். சச்சின் தெண்டுல்கர், இன்சமாமுல் ஹக், சௌரவ் கங்குலி, சனத் ஜெயசூர்யா, கவிஞர் வாலி. பத்தாயிரத்தை தாண்டினவங்க. ஒரே வித்தியாசம், அவங்க பேட்டால் அடிச்சாங்க, இவர் பாட்டால் அடிச்சார். இந்திய சினிமாவில் 10,000க்கு மேல பாடல்களை எழுதிய ஒரே கவிஞர் வாலின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் தமிழ் சினிமாவில் மாபெரும் கதாநாயகன் எம்ஜிஆர் முதல் இவர் வரைன்னு சொல்ல முடியாது. நம்பிக்கையோட என்னைக்கோ நாளைக்கோ ஊர்ல இருந்து கதாநாயகனாகணும் அந்த சென்னைக்கு கிளம்புற ஒவ்வொரு கதாநாயகன் இருக்கிறவரையும் இவர் பாடல் எழுதிட்டு இருப்பார். எல்லா கதாநாயகர்களும் இவரோட பாடல்களை பாடிவிட்டார்கள். இவர் பாடல்களை பாடியவர்கள் கதாநாயகனாகவும் ஆனார்கள். இது உண்மை. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சினிமா வளர்ந்து கொண்டே வந்துட்டு இருக்கு. பிளாக் அண்ட் ஒயிட்ல இருந்து கலரை பார்த்துட்டோம், சினிமா ஸ்கோப் பார்த்துட்டோம், டிஜிட்டல் பார்த்துட்டோம். ஆனா எல்லா காலகட்டத்துக்கும் நம்ம கவிஞர் வாலி தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இவருடைய மிகப்பெரிய வெற்றி இன்னைக்கு இளைஞர்கள் பாட ஒரு இளமையான பாடல் வேணும்னா இந்த இளைஞரை தான் நம்ம தேடி போகணும். அப்பேற்பட்ட இளைஞர் இவர். எனக்கு தமிழ் சினிமாவில் 2 இளைஞர்கள் ரொம்ப பிடிக்கும், தெரியும். ஒன்று என்னுடைய குருநாதர் கேபி சார், இன்னொருத்தர் கவிஞர் வாலி. கவிஞர் வாலி சாரை வாழ்த்துறதுக்கு தகுதி படைத்தவர் அவருடைய நெருங்கிய நண்பர் கேபி சார். இன்னைக்கு இந்த மேடையில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதுக்கு காரணம் நான். என்னை மன்னிக்கணும் வாலி சார். ஏன்னா நம்ம டியூட் மூவிஸ் தயாரித்து கொண்டிருக்கும் பொய் படத்தை இயக்கி கொண்டிருக்கிறார் இலங்கையில். ஐம் சாரி, தட்ஸ் த ரீசன். அந்த மேடையில் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்லணும். நான் இதுக்கு முன்னாடி அழகிய தீயன்ட்டு ஒரு படம் எடுத்திருந்தேன். அந்த அழகிய தீயங்கிறது கவிஞர் வாலி சாரோட வார்த்தை, அது அவருடைய சிந்தனை. அதையே தலைப்பா வைத்து படம் எடுத்திருந்தோம். அந்த ஆடியோ ரிலீஸில் அவரை கௌரவிக்க நாங்கள் அழைத்திருந்தோம். அந்த மேடையில் அவர் சொன்னார்,
தீக்கு ஒரு தனி தன்மை உண்டு. அதை தலைகீழ பிடிச்சாலும் அது கீழ் நோக்கி எரியாது, மேல் நோக்கி தான் எரியும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். இந்த படத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க மேல் நோக்கி உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள்னு கவி வாக்கு பலிச்சது. நாங்களாம் ரொம்ப நல்லா இருக்கோம் வாலி சார், உங்கள் வாழ்த்துக்கு நன்றி. பொதுவாக உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ ஒரு கடிதம் எழுதும்போது என்றென்றும் அன்புடன் அன்பின் தொடர்ச்சியாக முடிப்போம். அதே மாதிரி கண்ணதாசன் ட்ரஸ்ட், ராஜ் டிவி, இந்த விழாவுக்கு சினிமா நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து என்றென்றும் வாலி என்ற அவருடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். என்றென்றும் வாலி. வணக்கம். அடிக்கடி திறக்கப்படாத என்னுடைய கணக்கு நோட்டு புத்தகத்துக்குள் கண்டிப்பாக குட்டி போடும் என்ற மகத்தான ஒரு நம்பிக்கையோடு நான் மறைத்து வைத்திருந்த அந்த மயிலிறகு குட்டி போடாது என்று பின்னால் வந்த அந்த விஞ்ஞானம் எனக்கு சொன்ன போதும் அதை நம்ப மறுத்த அந்த சிறுவன் மயிலிறகு குட்டி போடும் என்ற நம்பிக்கையோடு கணக்கு புத்தகத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த மயிலிறகை அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த குட்டி பையன் வாலி அவர்களுக்குள்ளும் இன்னும் இருக்கிறான். அவர் நோட்டு புத்தகத்துக்குள் இருக்கக்கூடிய அந்த மயிலிறகு கண்டிப்பாக குட்டி போடும் என்று அந்த வாலி அவர்களுடைய மனசுக்குள் இருக்கக்கூடிய சிறுவன் இன்று நம்பிக்கொண்டிருக்கிறார். அதன் பின் ஒரு பராயம் 16, 17 அந்த காலகட்டத்தில் இருந்த கனவு கன்னியின் அழகான ஒரு சென்டர் ஸ்ப்ரெட் படம் பத்திரிகைகளில் வந்திருந்த பொழுது அன்று முழுவதும் அதை பார்த்து கொண்டிருந்து விட்டு தூங்கப் போகும் பொழுது இந்த கனவு கன்னி என் கனவில் வந்து அன்று இரவு கலக்கி போக மாட்டார்களா என்று நம்பிக்கொண்டிருந்த ஒரு காலம். அந்த 16, 17 வயசு பையன் கூட இன்னும் வாலி அவர்களுடைய மனசுக்குள் இருக்கிறான் என்று தான் நம்புகிறேன். பத்திரிகையில் பார்த்த கனவு கன்னி இரவில் வந்து கனவாக கலக்கி போக மாட்டாளா என்ற அந்த கனவு கன்னி. கவிஞர் வாலி அவர்களும் நானும் சந்தித்து கொள்ளும் சமயங்களில் நானும் அவரும் பேசிக்கொள்வதில்லை. காரணம், என்னுள் இருக்கும் 16 வயசு பையனும் அவருள் இருக்கக்கூடிய 16 வயசு பையனும் தான் பேசிக்கொள்வார்கள். என்னுள் இருக்கக்கூடிய 8 வயசு பையனும் அவருள் இருக்கக்கூடிய 8 வயசு பையனும் தான் பேசிக்கொள்வார்கள். அவரும் நானும் பேசிக்கொள்வது அபூர்வம். எனக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு நாள் காத்திருந்தது. திடீரென்று கேட்டால், உங்களுக்கு தமிழ் பேச வருமா என்று கேட்டார். ஐயா, ஒரு பச்சை தமிழனை பார்த்து நீங்கள் இப்படி கேட்டது என்னால் இன்று கூட என்னால் மறக்க முடியாது. தமிழ் பேச வருமா என்று என்னை பார்த்து வாலி அவர்கள் கேட்டால், காரணம், நான் ஆரம்ப காலத்தில் ஒளிப்பதிவாளனாக அறிமுகமான காலத்தில் முழுக்க மலையாள படங்களில் நான் பணி செய்து கொண்டிருந்தேன். என்னை மலையாளி என்று நினைத்திருக்க கூடும். அவர் ஒரு மகா ரசிகர், அற்புதமான படைப்பாளி, அற்புதமான கவிஞன் மட்டுமல்ல, ஒரு மகா ரசிகர். என்னுடைய கதை நேரம் என்ற வானொலி தொடர் வந்து கொண்டிருந்த காலத்தில் என்னை பார்க்கும் இடத்தில் எல்லாம் அந்த தொடரில் வந்த அந்த வார கதையை சிலாகித்து பூரித்து போனவர். அவருள் இருக்கக்கூடிய அந்த 8 வயசு பையனுக்கு 108 வயசு வரும் வரை, அவருள் இருக்கக்கூடிய அந்த 16 வயசு பையனுக்கு 116 வயசு வரும் வரை ஐயா அவர்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே நான் வந்தது வாலி அண்ணா அவர்களை பற்றி பாராட்டுறதுக்கு வரல. அவரை நீங்கள்லாம் பாராட்டுறத நான் மகிழ்வோடு கேட்டு ரசிக்க வந்திருக்கேன். ஏன்னா என்னை விட வயசில் சின்னவர் சொல்கிறார், சரி இவர்கிட்ட பரவாயில்ல, அது அந்த இடத்துக்கு போகணுன்னா நீங்கள் அவரை பாராட்டுறதில் என்னை விட சந்தோஷப்படுறதுக்கு யாருமே இருக்க முடியாது. அது உண்மையான விஷயம். அதாவது என்னுடைய தம்பியையோ என்னுடைய அண்ணனையோ நீங்கள் பாராட்டிங்கன்னா கூட எவ்வளோ சந்தோஷப்படுவனோ அந்த மாதிரி சந்தோஷப்படுறேன். என் கூட மட்டுமல்ல, எத்தனையோ இசையமானப்பலரோட சேர்ந்து அவர்
தொண்டாற்றிய விஷயங்களெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அது எல்லாத்தையும் விட கவிஞர் கண்ணதாசனும் இவரும் எனக்கு 2 கண்கள்னு சொல்லுவேன். அதே மாதிரி ஒரு நெற்றிக்கண் ஒன்று, அது பட்டுக்கோட்டை. ஸோ இவங்க 3ஓடு நான் பாவனாசனம் சிவன் காலத்திலேருந்து எல்லா கவிஞர்களோடையும் பழகியிருக்கேன். இவங்ககிட்டலாம் பழகும்போது நான் கற்றுக்கிறது என்னன்னாக்கா, அவங்களுடைய பெருந்தன்மையான குணங்கள். அதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். காமகோடியான் அவர்கள் ஒரு நல்ல பாட்டு எழுதியிருந்தார். அந்த பாட்டை உடனே வாலியண்ணன் கேட்டு அதை தம்பி இளையராஜாவிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. இதெல்லாம் ரசிகன். அறிஞனாயிரு கலைஞனாயிரு அற்புதம் செய்யும் சிற்பியாயிரு அரசனாயிரு புருஷனாயிரு 1000 கோடிக்கு அதிபனாயிரு வீரனாயிரு சூரனாயிரு வித்தக தத்துவ ஞானியாயிரு அனைவருக்கும் இங்கு ஒரே ஞாயிறு அதனால் என்றும் மனிதனாயிரு அதனால் என்றும் மனிதனாயிரு. இந்த மனிதநேயம் அவரிடத்தில் உண்டு. அந்த நன்றி உள்ள மனிதன் அவர். கண்டிப்பாக நான் சொல்லுவேன், எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவருடைய பழவி நினைவுகள், அவர் எப்படி வந்தார், எப்படி வாழ்ந்தார், யாராவது அவருக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிறத ஓப்பனாக சொல்லி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நன்றி உள்ள மனிதன். நீ என்ன வேணாலும் இது மனித தன்மையோடு இருக்கு. அந்த நல்ல குணங்கள்லாம் படைத்தவர். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட எப்படியெல்லாமோ பழகியிருக்கேன். குடும்பத்தில் நண்பராக எங்கள் அம்மா வந்து எனக்கு சாப்பாடு போடுவார், அவருக்கு சாப்பாடு போடுவாங்க. எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்த குடும்பத்தோடு இருந்து சேர்ந்தவர் அவர். அப்படி இருந்தும் கூட இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன்னாக்கா அது எனக்கு தான் பாராட்டுன்னு நினச்சிட்ருக்கேன் நான். அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. அந்த மாதிரி ஒரு கவிஞர்கள் நான் வந்து இன்னும் கண்ணதாசன் கூட சொல்லுவார், இந்த இந்த மாதிரி பாராட்டு விழாக்கெல்லாம் கவிஞர் இருந்தார்னா ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் கூட ஒரு ரசிகனாக இருந்து தான் கலைஞனாக மாறி இருக்கார். எந்த பாட்டாக இருந்தாலும் என்ன நீங்கள் என்னடா வாலி என்ன எழுதணும், நீ என்ன எழுதுன, அவர் என்ன எழுதுனதுன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு பொறாமை இல்லாத போட்டியோடு கூடி வளர்ந்த காலங்களில் அவர் வாழ்ந்து வந்தவர். ஆனால் இப்போ காலம் மாறிச்சுன்னு நான் சொல்லலை. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படியே தான் இருக்கார். அந்த பழக்க வழக்கங்கள், குணங்கள், அந்த எழுத்து, அந்த மரியாதை, அந்த உள்ள குணங்கள். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த மனிதனாயிருங்கிற பாட்டு கூட நமது காமகோடியான் அவர்கள் தான் எழுதினார். அந்த பாட்டுக்கு அவரை கேட்டுட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஒரு ரசிகன் தான் கலைஞனாக முடியும் அப்படின்னு என்னுடைய. அது மாத்திரமில்லை, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் கொடுங்க, எவ்வளோ ஆளாக இருந்தாலும் மனித நேயத்தோடு இருங்கன்னு அவர் ஒரு வாலியன் ஒரு உதாரணம் சொல்லிவிட்டு இந்த நல்லதொரு விழாவில் நான் பங்கு கொண்டு உளமாற சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறேன்.